எப்போவுமே பிரதீபை பார்த்தா he'll smile like this. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் சார். அவர் ஆக்சுவலா he keeps saying சார் சார் a lot. Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இஸ் நடிப்பு அரக்கன். ஓகே, அவரை வந்து ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப எங்கா காமிச்சிருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கா? எஸ்டி சூர்யா சார் ரொம்ப யங்கா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு புதுசா அவங்களுக்காக ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அங்க கேக்குறீங்களா? சொல்லலாமா? என்னோட ரிலேட்டிவ் லைக் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் அவங்கள கால் பண்ணி they asked if I'm getting married. அப்படியா? ஏதோ யூடியூப் thumbnail பார்த்துக்கிட்டு You get married? No. So I was also like, to whom? When? உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. யார் கூட கல்யாணம்? Obviously. Krithi Shetty become CM அப்படினா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 5 விஷயத்துக்கு சைன் பண்ணனும். I mean, நம்ம countryல there is not enough punishment for rape. There should be torture because rape is just not right. And they shouldn't be let off easily. Hi Deema. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த இன்டர்வியூ மூலமா உங்களை மீட் பண்றதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி இருக்கு சென்னை? எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நல்லா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 2 இயர்ஸ்ல இருந்து மும்பையை விட சென்னையில தான் நான் மெயின்லி ஐ திங்க் I've been here more than Mumbai. So it's starting to feel like a second home now. உங்களுக்காக ஒரு கேம் செக்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஒரு சில ஆர்டிஸ்ட் போட்டோ காட்டுறேன். நீங்க வந்து எனக்கு அவங்கள வந்து யார் இமிடேட் மாதிரி எப்படியோ நீங்க தான் ஆக்ஷன் பண்ணி எனக்கு கண்டுபிடிக்க வைக்கணும். ஐயோ, இது வந்து தப்பாயிடும். ஓகே, தீமா உங்களுக்கு பக்கத்துலயா? விக்னேஷ் சிவன் சாரா? இது போட்டோ வந்து அங்க பேனர்ல இருந்து எடுத்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. பிரதீப் சாரா? அவர் பிரதீப் ரங்கநாதன் சார் இருக்கார்ல, அவரு கிட்ட இருந்து இந்த வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமா அவர் யூஸ் பண்ணுவார்னா என்ன வேர்ட் செட்ல? எப்பவுமே பிரதீபை பார்த்தா he'll smile like this. உண்மையா லவ் டுடேல இருந்து அந்த ஸ்மைல் தான். லைக் எப்போ பார்த்தாலும் he'll be smiling with like ரொம்ப பீஸ்ஃபுல் pleasant smile. இப்ப கியூட்டா இருந்துச்சு. இதுல யார் இருக்கா? கிருத்தி ஷெட்டி. உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஹியூஜ் ஃபேன் தெரியுமா? நீங்க சீட் பண்ணி விளையாடுறீங்க கேம். ஆக்ஷன் பண்ணணும். உங்களை பத்தி நீங்க பார்த்த கிரேசியான மீம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? உங்களை பத்தி நீங்களே. என்னோட ரிலேட்டிவ் லைக் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் அவங்கள கால் பண்ணி they asked if I'm getting married. அப்படியா? ஏதோ யூடியூப் thumbnail பார்த்துக்கிட்டு. You get married? No. Okay. பயமா இருக்குல்ல உங்களுக்கு? No. Okay. So I was also like, to whom? When? உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. யார் கூட கல்யாணம்? Obviously. Because ஏதோ யூடியூப் thumbnail they saw someone, they had put ஒரு மாலா on me and maybe one of my co-actors, I don't know who. Okay. So they asked if I'm getting married. I was like, what? Okay, next. வந்துருச்சா? இப்படி காட்டக்கூடாது. ஆக்ஷன். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். நல்ல டயலாகா இருக்கு. திருப்பி சொல்லுங்க. சார். அவர் ஆக்சுவலா he keeps saying சார் a lot. I sorry to sir. பாத்துட்டு கேப்பார். என்னது? வந்தா செத்தா சுட்டா ரிப்பீட் ஆகுது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். நடிப்பாரக்கன். Is this? எப்படி சொல்றது? நீங்களே இப்படி கை விரிச்சா நான் எங்க போவேன்? எப்பவுமே he'll call everyone by their last name. He'll call me Shetty. இல்லனா ரொம்ப வேர்ட்ஸா கட் பண்ணி ஆனாலும் he'll say it together but ரொம்ப பிரேக் பண்ணி லைக் டைரக்டர் சாரா? ஓகே, அடுத்து போலாமா? அவர் வந்து கேப்பார் அப்ப பத்தி என்ன பத்தி சொல்ல எதுவுமே இல்லையா? அவர் செட்ல எப்படி இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு விக்னேஷ் சார்? நார்மல் டைரக்டர் இல்ல, டைரக்டரா இருக்கும்போது எப்படி ஹரிபரியா இருப்பாரா இல்ல ஒரு சில்லான டைரக்டரா? எப்படி விக்கி சார்? he will never be satisfied. Like ஏன்னா ஒரு சீன்ல I knew usually I won't think I performed well and all. But you know when you sometimes you know like this
this is how I imagined the scene. இப்படி பண்ணியிருக்கேன், it was okay, good and all. And because people will also be like நல்லா பண்ணீங்க, நல்லா பண்றீங்க, co-actors இல்லைனா DOP எப்பவுமே they'll be. ஆனா விக்கி சாரை பார்த்தா next you just and I'll be so upset, ஏன்னா எனக்கு I love feedback. ஓகே, அது whether negative positive it's okay. anything. ஆனா feedback ஏதாவது எனக்கு வேணும். But he will never give feedback. Negative இருந்தா மட்டும் he will sometimes give. Okay. ஆனா like if we have to change something, ஆனா very difficult to impress. So when I come home I'll be like, oh my god. அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது ஒர்க் ரிலேட்டடா. Yeah. ரொம்ப கஷ்டம் தான் இல்ல. பரவாயில்ல, அவர் கூடயும் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை இப்ப கொடுக்க போறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து எப்படி சொல்றதுன்னு தெரியாது. ஏன் படத்துல இப்படி பண்ணுவாரு நானி சார். யா அவர் எவ்வளவு டயலாக் பேசியிருக்காரு, வெறும் ஆக்ஷன்லயே முடிச்சிட்டீங்க. ஓகே, நைஸ். ஓகே, ஆனா நீங்க வந்து இதுல நிறைய வந்து உங்களோட போட்டோலாம் வரப்ப வந்து இப்படி காமிச்சு ஆக்ஷன் பண்ணி அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ஒரு பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்கலாமா? அதுக்கு வந்து the answer was right இல்ல, solution இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நிஜமா வெரி ராங். அந்த இப்போ இது மேத்ஸ் மாதிரி ப்ராப்ளம் அந்த சம் பார்க்க கூடாது, ஆன்சர் தான் பார்க்கணும். ஆனா அதுக்குன்னு இப்படியா? அடுத்து ஒரு கேம் எடுத்து வந்திருக்கேன். ஐ கேன் ஷோ மேபி வந்து கிருத்தி ஷெட்டி வந்து இந்த ரோல்ல இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட். போலீஸ் கிருத்தி ஷெட்டி. ஐ திங்க் எனக்கும் போலீஸ்க்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் இன் so many of my films, like weirdly lot of my films I've fallen in love with police officers. So somehow it has happened. Okay, next image. Doctor. சின்ன வயசுல I actually wanted to be a doctor. You want to become a doctor? Yeah. Okay. What is a really strange story is we had gone to a hospital இல்லை ஆக்சுவலாக ரொம்ப சின்ன ஒரு கிளினிக். அண்ட் லைக் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் I was like 5, 6 or 7 years old I think. Okay. And அம்மா அப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க that how like healthcare today is very dangerous actually. So how doctors can actually take advantage of you because you go in knowingly you have to trust them so much. So I wanted to be a doctor because I wanted to make good use of the trust people give. And chinna vayasla I had this thought because or doctor irukirde it's like a superhero profession, like you can help so many people. So I always saw it as a like doctors are like superheroes. Okay, next image. Lawyer. In case if you are a lawyer அப்படினா என்ன பண்ணனும்னு ஆசைப்படுவீங்க? I think in the AI da like I would probably want to fight for konjam rights of the people. Yena wow, AI la image without permission at least use panna kudadu. Illana like there should be limits to what it can be used for. Appadi edavudhu panna I think people will also be safe. இப்போ உங்களுக்கு அடுத்த இமேஜ். Oh crazy. Okay. நிறைய திங்ஸ் இருக்கு. பட் ஒன் திங் தட் கீப்ஸ் கம்மிங் பேக் டு மீ இஸ் இப்போ நம்ம பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா வில் ரிலேட், நம்ம டேக்ஸ் பே பண்ணுறப்போ வி ஆல்வேஸ் ஃபீல் லைக் இந்த காசு எங்கே போகுது இல்லை, பிகாஸ் வி ஆல்ஃபன் கம்ப்ளைன் அபவுட் திங்ஸ். ஸோ ஐ விஷ் தேர் வாஸ் அ வே நம்ம டேக்ஸ் பண்ணுறப்போ அதை எங்கே போகுது பார்க்க ஒரு வே இருந்தால் பீப்புள் வில் ஆல்சோ பி ஹாப்பி. Like what it's getting used for, if you could keep tabs on it, interesting ah irukum, like a side hobby. Yeah. Okay, I want to know இப்போ வந்து if in case நீங்க CM ஆகிட்டீங்க, okay, Krithi Shetty become a CM அப்படினா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 5 விஷயத்துக்கு சைன் பண்ணனும். Okay, you want to sign. Okay, என்னென்ன விஷயத்துக்கு சைன் பண்ணுவீங்க? If you become a CM அப்படினா என்னென்ன விஷயத்துக்கு சைன் பண்ணுவீங்க? Top 5 anything. There is, I mean, நம்ம countryல there is not enough punishment for rape is what I feel. So adukku I would like to give like
proposed to give higher punishment or இல்லைனா மூவிஸ்ல எல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. But there should be, I mean, there should be torture because, yeah, rape is just not right. And it's a choice. So they shouldn't be let off easily. Once, you know, it's them. Yeah. The family should decide what happens to the person. Nice. இதை பத்தி பேச நீங்க வந்து சங்கடப்படவே வேண்டாம், தைரியமா நீங்க சொல்லிருக்கலாம், இதுதான் நான் சைன் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்லிருக்கலாம். அப்ரிஷியேட் யூ. அழகா ஆக்சுவலா நான் கூட ஓகே தமிழ் நான் ஏன்னா உங்களுடைய க்ரோத்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்பொழுது அந்த தமிழுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அழகா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழ், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி ஆச்சு இந்த LIK ஒரு மூவியா? ஆக்சுவலாக விக்கி சார் நரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் என்னோட ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐ கேன் சே இட்ஸ் மை ஃபாஸ்டஸ்ட் எஸ் டு அ ஃபில்ம். நான் எஸ்ஸும் சொல்லலை, ஆக்சுவலாக நான் டிரெக்ட்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நரேஷனுக்கு அப்புறம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. அதுக்கப்புறம் வி ஹேட் மல்டிபிள் ரீடிங்ஸ். ஏன்னா விக்கி சாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே ரொம்ப ஹையாக இருக்கும். லைக் ஹி ஹேஸ் அ வெரி ஹை பார் ஃபார் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ டு ஃபுல்ஃபில் தட் யூ நீட் டு டூ அ லாட் ஆஃப் ரீசர்ச். ஸோ அதெல்லாம் பண்ணி that's how we cracked the film. And floors நரேஷன்லேருந்து it took time also to go on floors. ஏன்னா ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால எல்லாமே க்ரியேட் பண்ணணும் இந்த படத்துக்காக. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனில் the team spent a lot of effort. ஓகே, எனக்கு என்னன்னா கிருத்தி ஷெட்டி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா கிருத்தி ஷெட்டி க்யூட்டாக இருப்பாங்க, க்யூட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த க்யூட்னஸை தாண்டி நான் அவங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஷாம் சிங்கராயிலிருந்து எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, க்யூட்னஸ் ஓகே, டான்ஸ் நல்லா இது பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவுமே கிருத்தி ஷெட்டி வந்து நிறைய இடங்களில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து ஷாம் சிங்கரா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். LIK அப்படின்னும் பொழுது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, விக்னேஷ் சிவன் பண்ணுறாரு, டியூட் பண்ணுறாரு அப்படின்றதுல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் கிருத்தியும் ஒரு பார்ட்டாக இருக்காங்கன்றப்போ இவ்வளோ வெர்சடைல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தவங்க இந்த படத்தில் என்ன கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது? ஆக்சுவலாக த பெஸ்ட் வே டு எக்ஸ்பிளைன் என்னென்னா, இப்போ 10 years பேக் இப்போது நம்ம இருக்கிற உலகத்துலேயே லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போனால் வீல் டேக் செல்ஃபீஸ் ஆஃப் த ஃபுட் அண்ட் வீல் போஸ்ட் இட் ஆன் த ஸ்டோரி. இப்போ 10 years பேக் இதை யோசிச்சு பார்த்தா வி வுட் ஹவ் தாட் இட்ஸ் இம்பாசிபிள் இல்லை. ஆனால் அதே 10-15 yearsக்கு அப்புறம் ஒரு லைக் பீப்புள் எப்படி இருக்க போகிறாங்க, அது இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜோன் இஸ் வாட் வீவ் அட்டெம்ப்டட். ஸோ எனக்கு வந்து இப்போது நார்மலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, அது கொஞ்சம் இஃப் வி வில் amp it up a little bit and exaggerate it a little bit, அது எப்படி இருக்கும், that's the zone of how the character is going to be. விக்னேஷ் சிவன் சார் வந்து இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு மாதிரி எப்படி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாட்டிக் ஒரு சேஞ்ச். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய வந்து இந்த அடையாறு பாலம் அப்படிங்கலாம் சொல்லி காமிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு வேளை ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டெஃபினெட்லி. ஏன்னா இந்த படத்துக்காக அது பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஒரு பீரியட் ஃபில்ம் இருந்தாலும் சில ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் இருக்கிறதுனால எவ்ரி திங் ஹேஸ் டு பி மேட் அண்ட் கிரியேட்டட். ஸோ தேர்ஸ் அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இஸ் லைக் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் அந்த எஃபர்ட்ஸும் அதுக்கு இட் ஹேஸ் டு மேட்ச் அப். ஓகே. And I mean, hats off to the makers and all the effort that has gone into the movie, because it's a very difficult film to make. நிஜமாவே ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிற ட்ரெய்லர்லயே தெரிய வந்துச்சு. நிறைய SFX ஆன ஒர்க் இருக்கு, நிறைய அந்த மாதிரி இருக்கு இல்லையா. நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனா அதை விட இதோட செட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருந்துச்சா? ஏஐ ஃபுல்லா SFX அப்படிங்கிறதா என்ன மாதிரி போச்சு? Team வந்து they took a lot of effort to explain how things are going to be. Like இப்போ CGல எப்படி இருக்க போகுதுன்னு they used to explain it to us. So அப்போ ஆக்ட் பண்ணுறப்போ you have to obviously imagine and do it. And yeah, அதுவும் like it's just acting. So அவ்வளோதான் அது. Okay. Whether it's CG or whether it's a human being in front of you, அது ஆக்டிங் தான். ஓகே. முன்னாடி பேசும்போதே வந்து விக்னேஷ் சிவன் சார் பற்றி அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும் அப்படின்னு பொழுது படத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லி இதுதான் ஸ்டோரி அப்படின்னு எல்லாமே நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கிருத்தி நீங்கள் இதை தான் பண்ணணும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார்ல ஒரு சில விஷயங்கள், என்ன சொல்லி உங்ககிட்ட கேட்டார்? இந்த ஒர்க் இந்த படத்துக்காக இப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எதாவது சொன்னாரா? இன்புட்ஸ்? ஆமாம், லைக் ஹி செட் தட் அவர் ஆக்சுவலாக நான் பண்ண எல்லா ஃபிலிம்ஸும் பார்த்து எனக்கு
பண்ணது எல்லாமே ஒண்ணுமே வேணாம், அந்த கிருதி 0% தான் வேணும், ஐ வாண்ட் சம்திங் வெரி நியூ கேட்டாரு, which really excited me. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆயிருந்தா தான் எனக்கும் more and more கொடுக்கறதுக்கு I'll also be on my toes. And அதனால தான் லைக் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் I was happy because the character seemed consistent to me. Like எல்லா சீன்ஸ்லயுமே அந்த கேரக்டர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் பிகாஸ் அவர் கான்ஸ்டண்ட்டாக he would make me feel very conscious about whatever I'm doing. So I consciously had to think என்னெல்லாம் பண்ண முடியும், what can I do, how can I make it new and all those things. So it was a very exciting process. LIK அப்படின்னு வருது கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதனை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா இப்போ வந்து பிரதீப்னாலே 100 கோடி பட்ஜெட் பா, என்ன பண்ணாலும் சரி 100 கோடி அவருடைய படத்துக்கு கண்டிப்பாக ஒரு வசூல் வந்துடும் சொல்லி ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிரதீப் மேலேயுமே இப்போ இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்கும்பொழுது இஸ் அ ஃபன்னி கை அப்படிங்கிற மாதிரி தெரியும். செட்டில் எப்படி? ரொம்ப குவாய்ட்டாக தான் இருப்பார். ஹீஸ் அ குவாய்ட். Yeah, like I think whatever we've heard about Sridevi ma'am, how actually she is a very quiet person, but screen la varappo she comes with a lot of energy. I feel like Pradeep is like that. Set la paakumbodhu romba quiet ah irpar, and I think his biggest plus point is his judgment. Na eppovume solluven avarku he knows how to judge things, right? Like இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங் ஷூட் பண்ணுறப்போ he was saying இதுதான் பெஸ்ட் சாங்காக இருக்கும், இதுதான் பெஸ்ட் சாங்காக இருக்கும், லைக் பீப்புள் வில் கனெக்ட் டு திஸ் த மோஸ்ட். அண்ட் ஐ வாஸ் லைக் இல்லை தீமா தான் பெஸ்ட் சாங்காக இருக்கும். பட் அந்த டீசர் ரிலீஸ் ஆகுறப்போ பீப்புள் வென்ட் கிரேசி ஃபார் எனக்கு என்ன யாரும் இல்லையே. அண்ட் ஐ டென்ட் நோ, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு அந்த சாங் எப்படி இருக்கும். யா, ஸோ எனக்கு அந்த ஹிஸ்டரி பத்தி அப்போ தெரியாது. ஆக்சுவலி எனக்கு அதுதான் கேட்கணும்னு வந்தேன். இந்த படத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னே தெரிய வந்துச்சா? ஆமா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இட் வாஸ் I love that song. இப்போ it's one of my jams. இல்லையா? இப்போ இப்படி லூப் மோட்லயே போயிட்டு இருக்கா அந்த பாட்டு. ஓகே. நான் விக்கி சார் ஆக்சுவலாக எனக்கு அந்த போயட்டிக் தமிழ் புரியாது ஆப்வியஸ்லி. ஸோ நான் விக்கி சார் கிட்ட கேட்டேன், என்ன சார் மீனிங், ஏன் எல்லாரும் எவ்வளோ சொல்கிறாங்க இந்த சாங் பற்றி. he was like 10 yearsக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், then you will know the pain of the song. நிஜமாவே அந்த சாங் எல்லாம் இப்படி பார்க்க வேண்டிய ஒரு சாங். எல்லாரும் எப்படி சொல்றது, ஒரு ஸ்டேஜ்ல பல பேருடைய ரிங் டோனாவே அந்த சாங் தான் இருக்கும். ஆமா ஆமா, அது ஒரு மாதிரி கிரேஸ் அந்த சாங் மேல நிறைய இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு LIK வந்து அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா தான் இருந்துச்சு. அது நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் இந்த பாட்டு? ஓகே, LIK வந்து நிறைய பாட்டு இருக்கு. உங்களுக்கு சொன்ன மாதிரி தீமாலாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு லூப் மூட்ல போயிட்டே இருந்துச்சு. பட்டுமா வந்ததுக்கு அப்புறம் அது உங்களுடைய ஃபேவரட் சாங்னா எது LIKல? தீமா தான். நான் லாஸ்ட் இயர் என்னோட ஆக்சுவலா இப்போ அன்னி சொன்ன மாதிரி இட்ஸ் கான் அ நாஸ்டால்ஜிக் மோட். ஏன்னா லாஸ்ட் இயர் ஸ்பாட்டிஃபைல அந்த டாப் 5 சாங்ஸ் வரும் இல்லை, mine was my second or third was Dheema. ஏன்னா I listen to it every day. It's my get ready with me kind of song. Or இல்லைனா what is really crazy is எனக்கு எப்போவுமே லாங் ட்ராவல் லைக் கார்ல if there's a long travel எனக்கு அந்த motion sickness வந்துரும். அப்போ நான் தீமா சாங் கேட்டா I feel better. I don't know what is, it's something weird, but that's why I think I've listened to it so many times, and obviously it's a beautiful song. I love it. படத்துல பார்த்தாலும் I'm sure people will really like the song, and the placement of the song, it's very special. It's a very fun scene. நாளுக்கு நாள் வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை வந்து LIK கொடுத்துட்டே இருக்காங்க அந்த படத்துல இருந்து. ஒரு மாதிரி எப்போ வரும், என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்பவே எங்களை யோசிக்க வச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து அடாவடி சாங் வந்தப்போ உயிர் உள்ள கூட என்னடா இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அந்த மொமெண்ட். And they did so well. ஆமா, செட்டுக்கு வந்தாங்களா அவங்க ஆக்சுவலா உயிர் உலக எல்லாமே? அந்த சாங் ஷூட் பண்றப்போ நான் இங்கே இல்ல. ஓகே, நீங்க கிடையாது. நான் இல்ல, but I would have loved to be there. Okay, just to see them. They're very cute. ஓகே, விக்கி சார் இருந்திருக்காரு ஃபுல்லாவே சொல்லி இருந்திருக்கும் பொழுது பிரதீப் ரங்கநாதனும் ஒரு டைரக்டர். ஸோ விக்கி சார் ஒரு இவங்க 2 பேர் வந்து இதை இப்படி கொண்டு போகலாம் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்காங்களா செட்டில் உட்காந்து? பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் அது
it happens not just with the director and director or a director actor இருந்தாலுமே there's always a discussion process. ஏன்னா it's a collaboration and Wikki sir always asks for like you to express what you feel and he always considers inputs. Okay. அந்த ஒரு டிஸ்கஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு ஆமா ஆமா. ஓகே. அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, he has that with everyone. எல்லார் கூடயும் ஒரு டிஸ்கஷன். Even SJ Surya sir irkaru, he's also a director. So but here they were just here as actors. And obviously and the collaborative process la you end up sharing. Okay. அடுத்து எஸ்ஜே சூர்யா சார் தான் கேட்கணும், கரெக்டா வந்து நீங்களே அவங்க சொல்லிட்டீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் எல்லாம் தியேட்டர்ல பார்த்தா இப்ப நடிப்பு அரக்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. யூ நோ தட் ஹீஸ் a நடிப்பு அரக்கன். ஓகே. அவரை வந்து ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப எங்கா காமிச்சிருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கா எஸ்ஜே சூர்யா சார்? ரொம்ப யங்கா யங்கா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு புதுசா அவங்களுக்காக ஒரு லுக் கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க கேக்குறீங்களா? சொல்லலாமா? அப்ரூவல். ஓகே. இதெல்லாம் வந்து லீக் பண்ண கூடாது சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்ல, சோ என்னெல்லாம் சொல்லலாம் என்னெல்லாம் சொல்லக்கூடாது I'm still not sure. So எல்லா क्वेश्चंसக்கு I make the secret அப்படிங்கற மாதிரி போட்றோம். ஐயோ, ஏன்னா I don't want to be the leaker. Okay. So I want the excitement to be for the film. So adnala I'm holding it. எக்ஸைட்டடா இருக்கு. இப்பவே எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. நைன்த்ரா மேம் செட்டுக்கு வந்தாங்களா? Actually I want to know this. Once or twice she did come to set. Okay. ஆமா. அவங்கள நேர்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்களா அந்த செட்ல தான், இல்ல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? நம்ம ரீடிங்ஸ் அப்போ மீட் பண்ணிருக்கேன். Okay. And before that I think ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தேன், பட் I didn't meet. ஆனா இதுல வந்து கொஞ்சம் வந்து நெருங்கி பேசுறதுக்கு அதுக்காக ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பாக்குற ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்துமே இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க நயன்தாரா மேம் கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம், இன்ஸ்பயர் ஆகுற ஒரு விஷயம்னா என்ன இருக்கும்? I think humility. Like she's very easy to talk to. Like she's always presented herself in a ஒரு big sister way. Cute. Yeah. That is such a nice thing because obviously as someone who's just up and coming in the industry, I will want to look at people for advice, for support, and she has always been there. So I'm very grateful for that. Ena na or situation la irukkrappo I called her and I spoke to her to take some advice from her and she was so graceful about it. Nice. Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.